இன்னைக்கு என் கையில இருக்க ஃபோன் பாக்ஸ் நான் அன்பாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? OnePlus 13s இதுதான் என்னோட பிரைமரி ஃபோன் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபோனை நான் பிரைமரியா யூஸ் பண்ணிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? எனக்கு காம்பாக்ட் ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் இது vivo X200FE. அண்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் தான். இன்ஃபேக்ட் இந்த ஃபோனோட ரிவ்யூ யூனிட் வந்தோடனே நான் அர்ணவ் என்ன சொன்னேன்னா, நீ வேணா டெஸ்ட் பண்ணாத, நீ வேற ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணு, நான் இதை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் கோச்சுக்கிட்டாங்க. பாருங்க, நீ ஷூட்ல கூட இல்ல, அவன் கிடையாதுங்க. சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அவ்வளோ போட்டி போட்டு இருக்காங்க ஃபோனை யூஸ் பண்றதுக்கு எங்க கான்டென்ட் டீம்ல. பட் நான் எடுத்துக்கிட்டேன், ஐ வாண்ட் டு ரியலி யூஸ் திஸ் ஃபோன். ஏன் எனக்கு இந்த ஃபோன் அவ்வளோ பிடிச்சிருக்கு, என்ன ப்ரோஸ் இருக்கு, என்ன கான்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் நான். ஸோ கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க X200FE அன்பாக்சிங், இதோ கொண்டு வந்துட்டோம். எனிவே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான பேக்கேஜிங் தான். ஆஃப்கோர்ஸ் X200FE co-engineered with Zeiss போட்டிருக்கு. Zeiss கோ பிராண்டிங் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஏன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தேர் எக்ஸ்பென்சிவ் ஆன ஃபோன்ஸு. ஸோ திறந்தோடனே உங்களுக்கு ஃபோன் கிடச்சிடும். காட்டுறேன் நான். பட் த ஃபீல் இஸ் ரியலி நைஸ். ஆஃப்கோர்ஸ் IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள உங்களுக்கு ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. அது திறந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கண்டிப்பாக கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எஸ், really nice high quality case கொடுத்திருக்காங்க. of course quick start guide-ம் இந்த vivoட மெம்பர்ஷிப் கார்டுல கொடுத்திருக்காங்க. பட் look at this case. OnePlus 13s ஓட கேஸ் மாதிரி இருக்குங்க. இங்க பாத்தீங்களா இதோட குவாலிட்டியும்? வாவ், சைஸ் very interesting. ரொம்ப சிமிலரான ஃபோன்ஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். பட் anyway, let's take a look at it. அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு டைப் A to டைப் C கேபிள் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு vivoட 90 வாட் ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜரும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு தேஜஸ் தான் இருக்கான். பார்த்தீங்களா, காட்டுறேன் நான். நீங்கள் பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு தேஜஸ் தான் இருக்கான். பார்த்தீங்களா, அர்ணவ் கிடையாது, அவன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அர்ணவ், வேர் ஆர் யூ தம்பி? எங்க ஊரை பாருங்க. I'm so excited. Look at this beauty. காம்பேக்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்னா இப்படி இருக்கணுங்க. ஒரு தடவை OnePlus 13s சைடில் வச்சு காட்டுதான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு. வாவ், பெருசா அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இன்ஃபேக்ட் இன் ஹேண்ட் ஃபீல் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேம் கிடைச்சிரும். உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி, இதுலயும் கிளாஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு X200FE ஷார்ட் சென்சேஷன் கோர் கொடுத்துருக்காங்க. புதுசான ஒரு ஷார்ட் சென்சேஷன் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கிளாஸ். அண்ட் இட் இஸ் பெட்டர் தென் ஆல்ஃபான்னு சொல்றாங்க. அண்ட் இதுல நீங்க உங்களுக்கு கிறிஸ்டல் ஷீல்ட் கிளாஸ் கிடைச்சிரும். ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா ரெண்டு ஃபோன்ஸ்லயும் உங்களுக்கு? பேசிக்கலி OnePlus 13sல உங்களுக்கு வெறும் IP65 ரேட்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. X200FEல உங்களுக்கு IP68 and IP69 ரேட்டிங் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரெண்டு ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்லிம்னஸ் தான். ஆனா இந்த vivo X200FEல உங்களுக்கு 6500 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பேசிக்கான கிராஃபீன் 5800 mAh சிங்கிள் செல் பேட்டரி தான் கிடைக்கும். அண்ட் இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ 3 கேமரா செட்டப் இருக்கு, பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க, பிளஸ் IP69 ரேட்டிங் இருக்கு. சோ OnePlus 13s ஓட டிசைன் எடுத்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கிருக்காங்க. அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் OnePlus 13s ஸ்லைட்லி கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஏன்னா ஸ்லைட்லி சின்ன பேட்டரி. பட் லெட்ஸ் டேக் a look at the weight. ஒரு தடவை 13s தான் நமக்கு ஞாபகம் இருக்கு, கிட்டத்தட்ட 185 கிராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் ஸ்டில் ஒரு தடவை காட்டிடுறேன் நான். சோ 185.4 கிராம்ஸ் இருக்கா. அண்ட் X200FE நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் 190 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாத்தீங்க எக்ஸாக்ட்டா 191 கிராம்ஸ் உங்களுக்கு வெயிட் இருக்கு. அந்த வெயிட் டிஃபரன்ஸ் வந்து நான் சைடு பை சைடு பிடிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டிசைன்ல உங்களுக்கு வந்து இந்த பில் ஷேப்ட் கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு இந்த லைட் yellow கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்ல, இதுல Black ஃப்ரேம் கொடுத்திருக்கிறது வந்து நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கு. இதே மாதிரி நிறைய டிஃபரெண்டான கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிளஸ் இதுல வந்து ஒரு சாஃப்ட் டச் இருக்கிறதுனால நல்லா இருக்கு கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு. பிளஸ் ரவுண்டட் எட்ஜஸும் கொடுத்திருக்காங்க. சோ கையில வந்து குத்தாது. தட்ஸ் வெரி நைஸ். அண்ட் டிஸ்ப்ளே மேல வந்து அவங்க இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை போட்டு வச்சிருக்காங்க. சோ அதை நான் கழட்டிடுறேன். ஐ லவ் டூயிங் தட். Okay, so overall insane in hand feel and design. By the way, power button இங்க இருக்கு, volume rocker அதுக்கு மேலே கொடுத்திருக்காங்க. மேலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மைக், of course உங்களுக்கு ஆண்டெனா பேண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிரும். இங்க கீழ வந்து Type C 2.0 போட்டு தான், Type C 3.1 கிடையாது. dual sim card tray இருக்கு, ஸ்பீக்கர் grill கொடுத்திருக்காங்க. So overall I love the design of the phone. in hand feel தாறுமாறா இருக்கு. டிசைன் மேல டியூரபிலிட்டியும் நல்லா பண்ணிருக்காங்க. ஓ by the way, ரெகுலரா பண்ற ஒரு டெஸ்ட் நான் பண்ணலையே, பண்ணி பாத்துறேன் இமிடியேட்டா. டும் தலக்கடி டும்.
உடைஞ்சதுன்னு நினைச்சேன். கிம்டல கடி கூம். அப்பா ஒன்றும் ஆகலை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, அடுத்து டிஸ்பிளே பார்த்துடலாமா? டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நல்ல காம்பேக்டான 6.31 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு AMOLED பேனல் தான். அண்ட் இந்த AMOLED பேனலில் உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல PWM டிமிங் ரேட்டிங்கும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த ஐ ஸ்ட்ரெயின்லாம் ஆகாது, லோ லைட் ஃப்ளிக்கர் ஆகாது. ஸோ தட்ஸ் வெரி வெரி குட். பெசல்ஸ் உங்களுக்கு ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன பஞ்ச் ஹோல் கேமரா இருக்குது, இன்சேனான ஸ்க்ரீன் எஸ்டேட் உங்களுக்கு கிடச்சிரும் 6.31 இன்ச் டிஸ்பிளேல. அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ப்ராப்பரான HDR சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்ல உங்களுக்கு HDR வீடியோ பிளேபேக் ஆப்ஷன் கிடைச்சிரும். அண்ட் உங்களுக்கு வந்து 1800 nits HBM மோட்ல பிரைட்னஸ் கிடைச்சிரும். ஸோ வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் இட்ஸ் வெரி பிரைட். பிளஸ் இது வந்து ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேங்க. ஏன்னா 5000 nits பீக் பிரைட்னஸ் HDRலயும் கொடுத்துருக்காங்க. கலர் ஆக்யூரசி சொல்லவே வேண்டாம், Zeiss மாஸ்டர் டிஸ்பிளே, இது மாஸ்டர் டியூன் டிஸ்பிளே. ஸோ கலர் ஆக்யூரசி இஸ் இன்சேன். இட் இஸ் வெரி 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 குட். ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் அன்லாக் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு, லவுடா இருக்கு, பட் ரொம்ப ரிச்சா இல்ல. இன்ஃபேக்ட் OnePlus 13s கூட கம்பேரிசன் பண்ணிருக்கோம், நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா OnePlus 13s மாதிரி உங்களுக்கு Snapdragon 8 Elite கிடைக்காது. சோ இருக்கிறதுலே பெஸ்ட் சிப்செட் கிடையாது. பட் MediaTek Dimensity 9300 Plus கொடுத்திருக்காங்க. போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் சிப்செட்டுங்க இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் AnTuTu ஸ்கோர் கிடைக்குது. ஐ திங்க் 1.9 மில்லியன் AnTuTu ஸ்கோர் கிடைச்சிரும். CPU throttle கூட நீங்க பாத்தீங்கன்னா 77% தான் ஆச்சு. சோ CPU கூட அதிகமா throttle ஆகுறது இல்ல. இன்ஃபேக்ட் GPU ஸ்டெபிலிட்டி கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா Snapdragon 8 Elite OnePlus 13sல உங்களுக்கு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். இதுல வந்து உங்களுக்கு ஜென்ஷன் இம்பாக்ட்ல 59.5 ஆவரேஜ் FPS கிடைக்கும். அண்ட் OnePlus 13sல 60.1 கிடைச்சது எங்களுக்கு. பிளஸ் இது கொஞ்சம் அதிகமா சூடாகுது. நாட் சூட், இட்ஸ் நாட் a hot phone at all. வார்மான ஃபோன் தான். கேமிங்லலாம் அந்த சூடாகிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நிறைய பேர் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, பட் எனக்கு அது தெரியல. என்னோட டைம்ல இட் ஆக்சுவலி ரன்ஸ் ஃபெர்லி கூல். 9300 பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ப்ராசஸர் தான், பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். என்ன உங்களுக்கு வெறும் ப்ராசஸர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா vivo T4 Ultraலயே அவங்க 9300 பிளஸ் கொடுக்குறாங்க. பட் இதுல இருக்க 9300 பிளஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸும் இஸ் குட். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குங்க, இதுல உங்களுக்கு வெறும் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. UFS 4.0 கொடுத்திருந்தா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கும். சோ வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 256GB and 16 512GB வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். Wi-Fi 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு. அண்ட் Airtel and Jioல உங்களுக்கு 5G plus 5G dual connectivity கொடுக்கிறதுனால உங்களுக்கு Airtel and Jioட கனெக்டிவிட்டி சூப்பரா கிடைச்சிரும். ஆனா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இயர்பீஸோட குவாலிட்டி வந்து அவ்வளோ கிரேட்டா தோணல. அடுத்து பேட்டரி. அண்ட் பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா கில்லரான பேட்டரிங்க. 6500 mAh பேட்டரி எனக்கு 8 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கொடுக்குது. 1 டே என்ன 1.5 டே, கிட்டத்தட்ட 2 டே பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஒரு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்ல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாடரேட் யூசேஜ்ல, ஹெவி யூசேஜ் பண்ணீங்கன்னா 1 to 1.5 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், which is very very good. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி 90 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 90 watt சார்ஜர் வச்சு நீங்க இந்த போனை சார்ஜ் பண்ணீங்கன்னா, அது 6500 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணீங்கன்னா 57 minutes குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிரும், which is also very good. ஆனா என்ன, இதுல வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, which is okay, which is fine. அந்த காம்ப்ரமைஸ் I am ready to take it. ஆனா இந்த X200FE எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதோட கேமரா செட்டப் தாங்க. இதுல உங்களுக்கு 50 மெகாபிக்சல் Sony IMX921 சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கா. 50 மெகாபிக்சல் Sony IMX882 ஓட உங்களுக்கு 3x டெலிஃபோட்டோ கேமரா கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட்லயும் 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி சொல்லவே வேண்டாம், தாறுமாறான செல்ஃபிஸ்ங்க, ரியல் குவாலிட்டி செல்ஃபிஸ் கொடுக்குது. எஸ்பெஷலி நீங்க வந்து Zeiss நேச்சுரல் மோட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டா கிடைக்கும். செல்ஃபில போர்ட்ரேட் மோட் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் வெரி குட். லோ லைட்ல மட்டும் தான் செல்ஃபிஸ் ஆர் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து ஜெனரலி பிரைமரி கேமரா வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாறுமாறான ஸ்கின் டோன்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்க போர்ட்ரேட் மோட் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபோக்கல் லென்ஸ் கிடைச்சிரும். சோ நீங்க அந்த மல்டிபிள் ஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து டிஃபரெண்டான போர்ட்ரேட் மோட்ஸும் கிடைச்சிரும், Zeiss-ஓட மோட்ஸ். சோ நாங்க எடுத்துக்க போர்ட்ரேட்ஸ் பாருங்களேன், பார்க்கிறதுக்கே தாறுமாறா இருக்குல்ல, வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் பிரைமரி கேமரால நல்ல லோ லைட் ஷாட்ஸ் எடுக்குது. அண்ட் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் 3x கேமரா கொடுத்திருக்காங்க. சோ ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். இன்ஃபேக்ட் 3x ல இருந்து 6x
2x வரைக்கும் டபுள் ஜூம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைச்சிரும். யூ கேன் யூஸ் இட். இன்ஃபேக்ட் லோ லைட்ல கூட உங்களுக்கு வந்து ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி நைஸ். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வச்சு 4K 60fps ஷூட் பண்ணலாம். டெலிஃபோட்டோ வச்சு 4K 60fps ஷூட் பண்ணலாம். செல்ஃபி வச்சு நீங்க வந்து 4K 60fps ஷூட் பண்ணலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 1080p 30fps தான் பண்ண முடியும். அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு நீங்க 1080p 30fps ஷூட் பண்ணலாம். சோ இந்த ஃபோன் இந்த இடத்துக்கு சில போட்டோஸ் நீங்க பாருங்களேன். நாங்க உதய்பூர் போனோம். சோ உதய்பூர் போனப்போ எங்க எடிட்டர் இருக்கார்ல அனிஷ், அவர் இந்த போட்டோஸ்லாம் எடுத்தாரு. பாக்குறதுக்கே தாறுமாறா இருக்கு. உண்மையா சொல்ற ஒரு காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமே அப்படின்னு நான் கேட்டு இருக்கும்போது vivo has delivered with the X200FE. Good job vivo. And finally, software experience. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு FunTouchOS 15 based on Android 15 கொடுத்திருக்காங்க. 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சுத்தமா இந்த ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் கிடையாது. ஸோ க்ளீனான இன்ஸ்டால் கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம் தேவையில்லாத ஆப்ஸ், which is nice. ஆனா VApp Store ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. அப்புறம் குளோபல் சர்ச் ஆன் பண்ணீங்களா அதுல வந்து சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குறது. அண்ட் FunTouchOS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பக் ஃப்ரீயா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, அனிமேஷன்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் ரெகுலரான அப்டேட்ஸ் கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு FunTouchOSல இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இதோட ஆக்சுவலி UI எக்ஸ்பீரியன்ஸ் தான். யூஐயோட டிசைன் தான் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல், கொஞ்சம் டேட்டடா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிசைன், புது டிசைன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது எனக்கு. AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, ஜெமினி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அந்த இமேஜ் எடிட்டிங் டூல்ஸ்ல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் கிடைச்சிடும். ஸோ AI ஃபீச்சர்ஸ் கூட எல்லாமே இருக்கு, தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. சாஃப்ட்வேர்ல ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு இல்லை, ஃபீச்சர்ஸ் இன்ஃபேக்ட் நிறையவே கொடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ், இன்னும் கொஞ்சம் டிசைன்ல பெட்டரான டிசைன் கொடுத்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஓவராலா X200FE இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோன்ஸ் ஆஃப் 2025 நான் இப்போவே சொல்லிடுறேங்க. ஐ ரியலி லைக் இட். எனக்கு பிடிச்சி போன ஒரு ஃபோனு, ரொம்ப கம்ஃபர்டபுளான காம்பாக்ட் ஃபோன். அதில் வந்து உங்களுக்கு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, தேவையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சூப்பர். என்ன கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து இதில் ஒரு ஆக்சிஜன் இருந்தா இல்லை One UI இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் FunTouchOS இஸ் நாட் பேட். ஃபீச்சர்ஸ் இருக்கு, பக் ஃப்ரீயா இருக்கு, நல்ல கரெக்டாக அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நிறைய குறை சொல்ல முடியாது. ஸோ ஐம் ஓகே வித் தட் காம்ப்ரமைஸ். அந்த காம்ப்ரமைஸ் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா அப்போ வந்து நீங்கள் OnePlus 13s கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். which phone is good for you, which compact Android flagship is good for you அப்படின்னு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.